வணக்கம். இன்றைய உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி பகுதியில் அமைந்திருக்கின்ற வற்றாத கிணறு என்று அழைக்கப்படுகின்ற நிலாவரை கிணறு தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இந்த நிலாவரை கிணறானது தமிழர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரபுரிமை ரீதியிலான இடமாக இருக்கின்றது. அதற்கு பிரதானமாக இரண்டு காரணிகளை முக்கியத்துவம் வாய்ந்ததற்காக சொல்லப்படுகின்றது. ஒன்று, ராமாயணத்தோடு தொடர்புடையதாக இந்த இடம் காணப்படுகின்றது. இரண்டாவது, இங்கு கூடுதலாக பார்க்கின்ற போது விவசாயத்தை மக்கள் முதன்மையாக கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் விவசாயத்திற்கான நீர் இங்கிருந்து பெறப்பட்டதான வரலாற்று ரீதியிலான விடயங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டு விடயங்கள் தான் இந்த இடத்தினுடைய அம்சத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இடம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது, இதனுடைய வரலாற்று ரீதியிலான சில பார்வைகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். 1924ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அப்போதைய அரச பிரதிநிதி வெடிவில் ஒக்லன் கைக்கினின் அனுசரணையுடன் நிலாவரியின் ஆழம், நீர் மற்றும் வேகம் என்பன பற்றி ஆராயப்பட்டது. இந்த ஆய்வின் பயனாக அதன் ஆழம் அப்போதைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றால் போல கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது இதன் ஆழம் 164 அடியாகவும் கடல் மட்டத்திலிருந்து 0.25 அடி ஆழத்தில் நீரை கொண்டுள்ளது. தற்போதுள்ள நிலாவரை கிணறு 52 அடி நீளம், 37 அடி அகலம் கொண்டு நீள்சதுர வடிவில் அமைந்துள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக சென்று பார்த்து ஆச்சரியப்படும் இடமாக விளங்கும் நவர்கிரி நிலாவரை கிணறு தன்னுள் பல மர்மங்களையும் வியப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது.